ஹாய் கைஸ், இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ டெபாசிட் பண்ணுவீங்க, ட்ரேட் பண்ணுவீங்க, லாஸ் பண்ணுவீங்க, அகைன் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? மெயின் திங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வின் கொடுக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சிஸ்டம், அதாவது ப்ராப்பர் செட்டப் வச்சு கரெக்டான மைண்ட் செட் இருந்தால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம் கைஸ். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா அபவ் 80% இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குவாடெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ லைவ் சிக்னல், பாட் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஓடிசியில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஓடிசி மார்க்கெட்டில் ஸோ மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான். கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா 1 minute தான் கைஸ். ஓகேவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ அதனால் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ எல்லாரோட ஃபேவரட்டான பொலிங்கர் பேண்ட் தான். ஓகேவா? ஸோ பொலிங்கர் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா 10 வச்சுக்கோங்க. ஓகேவா? பீரியட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10, டீவியேஷன் பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ரிஜெக்ஷன் பேஸ்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வச்சு ட்ரெண்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ பொலிங்கர் பேண்டில் இது பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டு க்ரீன் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா லோயர் பேண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பேண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். ஸோ எப்படின்னா இந்த க்ரீன் கேண்டிலோட இந்த லெஃப்ட் சைட் பாடியும் ரைட் சைட் பாடியும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பேண்டுக்கும் மேலே இருக்கணும். ஓகே? ஸோ டச் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் பண்ணால் டவுன் ட்ரேட் பண்ணால் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பண்ணால் நம்மளோட என்ட்ரி கேண்டில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு அப் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தா அப் ட்ரேடுக்கான என்ட்ரி பார்த்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா இது பார்த்தா லோயர் பேண்ட் கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பேண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கேண்டிலோட லெஃப்ட் சைட் பாடியும் ரைட் சைட் பாடியும் பார்த்தீங்கன்னா லோயர் பேண்டுக்கும் வெளியே இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் கைஸ். ஓகே? ஸோ இந்த இடத்துல பாருங்க லெஃப்ட் சைட் பாடியும் வெளியே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ரைட் சைட் பாடியும் பார்த்தீங்கன்னா வெளியே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பாருங்க நம்மளோட என்ட்ரி. ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே ட்ரேட் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு கைஸ். ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் டவுன் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பாடியும் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டுக்கும் மேலே தான் இருக்குது. ஸோ ரைட் சைட் பாடியும் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் அந்த பேண்டுக்கும் மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்டிங்கில் 1 பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ லாஸ்ட் 5 seconds பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. நான் இன்னும் ஒரு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அதாவது டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைச்சிருக்கு. நான் அப்போ டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகேவா? அப் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரமாகவே பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா 2-3 டவுன் ட்ரேடை பார்த்தீங்கன்னா என்ட்ரியை மிஸ் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரேடுக்கான என்ட்ரியே கிடைக்கல. ஓகேவா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அப் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா லோயர் பேண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். லெஃப்ட் சைட் பாடியும் ரைட் சைட் பாடியும் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டுக்கும் வெளியே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடுக்கான ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ எத்திரியமில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் அதாவது அசட் நேமு. ஸோ ஏதோ ஒன்று நான் பிளேஸ் பண்ணி காமிக்கணுன்ற 2 ட்ரேட் பார்த்தா பிளேஸ் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக ஸோ லோ பர்சன்டேஜாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோக்காக பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகேவா? லாஸ் ஆனிச்சுன்னா மார்டிங்கில் 1 பிளேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள். ஸோ லாஸ்ட் ஒரு 3 seconds ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மார்டிங்கில் 1 பார்த்தீங்கன்னா நான் பிளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 seconds பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் கண்ட்ரோல் தான் கைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணினாலே போதும். ஓகேவா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கண்ட்ரோலும். ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செஷன், அதாவது மார்னிங் செஷன் நைட் செஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு செஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா
ஒரு 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஸோ அந்த 3 ட்ரேட்ஸ் எடுத்தோன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சுனாலும் அன்றைக்கி டேவே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கண்ட்ரோல் மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் கைஸ். ஓகேவா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதனால் லாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த டைமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குன்னு அதுக்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசட்டை சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ப்ராப்பரான அசட்டை சூஸ் பண்ணி அதில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போயே பாருங்கள் நீங்கள் வந்து எந்த மாதிரி அசட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஷோ பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பொலிங்கர் பேண்டும் லோயர் பேண்டும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருந்தால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா சைட் பேஸில் மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அசட் கிடையாது. ஓகே, ஸோ அதேமாதிரி கேண்டில் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். கேண்டிலோட பிக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். டோஜி கேண்டில்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வால்டேர் மார்க்கெட் எப்படி ஃபைன் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா வீடியோ அதுக்குமே போட்டிருக்கேன். ஸோ அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பரான என்ட்ரியான்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது ப்ராப்பரான செட்டப்பில் இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணியிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ 2 ட்ரேட் எடுத்தேன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சது கைஸ். ஓகே, ஸோ மெயின் திங் நான் பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ தான் சொல்ல விரும்புறது, ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, ஓகே, ஃபஸ்ட்டு போய் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் மாறிக்கலாம். மினிமம் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க கைஸ். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.